ஒரு மாற்றுத்திறனாளி பெண் அப்படின்றவங்க இந்த மாதிரி ஒரு மேடை கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் JFW ஃபார் திஸ் அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி. எங்களெல்லாம் ஒதுக்கி வச்சு ஒரு ரூமில் மூடி வச்சு நிறைய வீட்டிலலாம் அவங்க தண்ட சோறுன்னு சொல்லி அவங்கள சித்திரவதை பண்ணி அவங்கெல்லாம் நீ இருக்கிறதுனால தான் உங்கள் அண்ணாக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி தற்கொலைக்கே தள்ளப்படுறாங்க. They are treated as a shame, a burden and a curse. சாபக்கேடுன்ற வார்த்தையை தான் நாங்கள் கேட்குறோம். ஸோ அணுவா நிறைய பெண்கள் அந்த டிவி ஸ்க்ரீன் பின்னாடி ஒளிஞ்சுண்டு பயந்துண்டு முடங்கி போகிற ஒருத்தருக்கும் சொல்கிறேன், இந்த அவார்டு உங்களுக்காக தான். நீங்கள் ஒருத்தரும் வெளியில் வரணும், ஒருத்தருக்கும் படிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும், வேலை வாய்ப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். எங்கள் யாருக்குமே பரிதாபம் தேவையில்லை. எங்களுக்கு ஒரு எக்விட்டபிள் பிளாட்ஃபார்ம் வேணும், ஒரு எக்விட்டபிள் பிளேயிங் ஃபீல்டு வேணும். எங்களை ஸ்கூலுக்கே அனுப்ப முடியல. சென்சஸ், தி இந்தியன் கவர்மெண்ட் சென்சஸ் says only 6% of girls with disability even get to go to school. 100 மாற்றுத்திறனாளி பெண்ணில் 94 மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு ஸ்கூலுக்கு கூட போக முடியல. அப்படின்னா அவங்க என்ன ஆவாங்க? அவங்களோட வாழ்க்கையை முடங்கி போய் பயத்திலேயே அவங்க வாழறாங்க, தற்கொலைக்கு தள்ளப்படுறாங்க. அது நம்ம இந்தியாவில் நடக்கக்கூடாது இல்லையா?